இன்றைய நாள் ஜூன் 28ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம், ஆனி மாதம் 14ஆம் திருநாள், பூரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, சப்தமி திதி. கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்வதற்கு, வியாபாரத்தில் அபிவிருத்தி அடையிறதுக்கு, ரொம்ப முக்கியமாக விவசாயிகளுக்கு பொன்னான திதின்னு சொன்னால் சப்தமி திதி. எந்த விஷயத்தையுமே இந்த நாள் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய ஏற்றம். இன்னொன்று, யாருக்கிட்ட ஒரு சப்போர்ட், ஒரு ஹெல்ப் வாங்கணும்னு இருக்கீங்களோ அது சப்தமி திதி அன்னைக்கு நீங்கள் ஆரம்பித்து பண்ணும் பொழுது அது பெரிய சக்ஸஸை கொடுக்கும். மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். ரொம்ப முக்கியமான கிரக காம்பினேஷனுக்கான விஷயங்கள் பார்க்கும் பொழுது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, மீனத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதில் தான் சந்திரனுடைய சஞ்சாரம். அதில் கூடவே ராகுவும் சேர்ந்து இருக்கார். கோச்சாரத்தில் குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். ஸோ இதனை வச்சு தான் நம்ம இன்றைய நாளுடைய அடிப்படையில் இந்த பலனை நம்ம எடுக்க போகிறோம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாது, இட மாற்றங்களை தவிர்க்கவே முடியாது, செலவுகளை தவிர்க்கவே முடியாது. சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக டிராவலுக்காக, டிக்கெட்டுக்காக, பிரயாணத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பேசிக்கலாக மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்த வாங்கணும்னு தோணும், அதை நல்லபடியாக வாங்கி முடிச்சிருவீங்க. டக்குன்னு கோவப்படக்கூடாது. மண்டையில் நிறைய அந்த சளி கோத்துக்கிறது, தலையில் சைனஸ் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கின்றனால் சற்று கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்கள் நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல ஆத்மாக்களுடைய சந்திப்புகள் நடக்கும். புதிய ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். புது விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணும். ஏதாவது இடத்துக்கு நம்ம போயிட்டு வரணும்னு தோணும். நல்ல இடங்களுக்கு, நல்ல குளிர் பிரதேசங்களுக்கு சென்று வர வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணம். முக்கியமான பணத்தை கொண்டு போய் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அது பணம், போக்குவரத்து, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது செலவுகள், இன்னும் மெயின்டெனன்ஸ் பேஸ் ஏதாவது செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீகத்துக்காகவும் ஒரு தொகையை இன்றைய நாள் நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. உடம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய சித்தி, பெரியம்மா, பெரியவங்க இவங்களெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடிய நாள். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ், எல்லாத்துலேயுமே மேன்மை. இது நடக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாமே நடக்கும், ரகசியமாக நடக்கும். குழந்தைகளை பற்றி ரொம்ப ஆலோசிப்பீங்க. குழந்தைகள் இடமாற்றத்தை கொடுக்கும். குழந்தைகளுடைய லைஃப்பில் புதிய மாற்றங்கள் கொடுக்கும். குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தைகள் நல்ல படிப்பில் இறங்குவாங்க. உங்களுடைய பாதம் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் ஓரளவுக்கு கம்மியாகும். நல்ல மருத்துவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் மிக 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 அதிகமாக இருக்கும். சந்நியாசிகள், மகான்களுடைய தரிசனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் பொன்னிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் சந்தோஷங்கள். வேலைகளில் உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, சினிமா டிராமா சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கலைகள் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரயாணங்கள், டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறைய பேர் நடத்தின்னு இருப்பீங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். பேசிக்கலாக இன்றைய நாள் தாய்மார்களுக்கு, தாய் குலத்துக்கு அற்புதமான நாள். அதனால் இன்றைய நாள் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம், குலதெய்வம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் என்ன எடுத்து பண்ணாலும் சூப்பராக செட் ஆகும். உங்கள் மனசுக்கு ஏற்பவாறு நிறைய நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ரங்கநாயகி தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. வேலைகளில் வேணும்னே உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரி சில முடிவுகள் எடுப்பாங்க. உங்களுடைய பவரை குறைக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதனால் அதை மட்டும் கவனமாக இருக்கணும். எல்லாத்தையுமே எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அதுலேயும் கொஞ்சம் சங்கடங்கள் கொடுக்கும். ஏன்னா எல்லா டைம்லையுமே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அது இன்றைய நாள் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாள். உடல்நிலைகளில் ரொம்ப அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது இன்றைய நாள் வழிபாடுகள் மூலியமாக பலவிதமான நல்ல காரியங்கள் நடக்கும் உங்கள் லைஃப்பில். நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் படிப்புக்காக நிறைய கஷ்டப்படுறீங்க. நல்ல சீட்டு கிடைக்கணும், மெரிட்டில் சீட்டு கிடைக்கணும், கௌரவமான காலேஜாக இருக்கணும், நல்ல ஒரு ப்ரெமியர் ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ் இல்லை சீட்டு கிடைக்கணும், முக்கியமான வீசா அப்ளிகேஷன் போடுறது, பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் போடுறது, பிரயாணங்கள் பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக நடக்கும். தெய்வ அனுகிரகத்தினால் மட்டுமே நடக்கும். அதுலேயும் ரொம்ப முக்கியமான தெய்வ அனுகிரகம்னு சொல்கிறது காஞ்சி மகா பெரியவருடைய வழிபாடுகள் பண்ண உங்கள் லைஃப்பில் இன்றைய நாள் வந்து நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். இந்த சாத்துர்மாசிய விரதம்னு சொல்லுவோம், அதாவது 4 மாதங்கள், கிட்டத்தட்ட சாத்துர் மாதம்னா 4 மாதம். அந்த விரதத்தை வீட்டில் அனுஷ்டானம் பண்ணும் பொழுது சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். புதிய விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சந்நியாசிகள் மகான்கள் தரிசனம் பெறுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான்ற ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள், தூரதேச பிரயாணம், வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள், பூஜைகள் புனஸ்காரங்கள், ஆன்மீகம் ஒற்றி இருக்கக்கூடிய பிரயாணங்கள், நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்வது, ரொம்ப முக்கியமாக பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வேற ஒரு விஷயத்துக்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணிடுவார். அந்த நாள் வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு பார்த்து பண்ணுங்கள். தானமாக கொடுக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது. அது தானமாக இல்லை அப்படின்னா சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாள். பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சளி தொந்தரவுகள், செஸ்ட் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், வீட்டில் பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய நாள். கோவப்படக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை நல்லா அரவணைப்பாக கவனிக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் கண்டிப்பாக வந்தேறும். நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கோபங்கள் கண்டிப்பாக குறைக்க வேண்டிய நாள் சொல்லலாம். குடுக்கல் வாங்கல்ல ஏற்றங்களை கொடுக்கும். நிறைய பேர் கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம். அதில் சந்திரன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் போயின்னு இருக்கா. நல்லா அம்மாவுடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அம்மாவுடைய டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அம்மா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. வீட்டில் பெண்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி. அது மாதிரி வீட்டுக்கு தேவையான சௌந்தரியமான விஷயங்கள், கமகமான் இருக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய பேர் சாம்பிராணி வாங்குவீங்க, ஊதுபத்தி வாங்குறது, நல்ல சிலைகள் வாங்குறது, இதில் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் நிறைய காட்டுவீங்க. அது மாதிரி வீடு நல்லா காத்தோட்டமாக இருக்கணும்னு பிளான் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக செட் ஆகும். எதுவாக இருந்தாலும் சரி, இது நமக்கு நடக்காது, இது ஆகாதுங்கிற மாதிரி கான்செப்டே இல்லை. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் எது நம்மக்கிட்ட முடியுமோ அதுதான் முடியும்னு சொல்லணும். சில இடங்களில் மற்றவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை செயல்படுத்த முடியாமல் அதில் அவப்பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவச்சொல் நீங்கள் கண்டிப்பாக கேட்கக்கூடாது. 2 நாள் ரொம்ப முக்கியமாக ராமபிரான் வழிபாடு பண்ணுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பத்தையே நமஹ அப்படின்னு ராமபிரான் வழிபாடு பண்ண நல்ல லைஃப்பில் மாற்றங்கள் கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. திடீர் பிரயாணங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய பொன்னான நாள். நல்ல பேர் நிறைய வாங்குவீங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு தொண்டை உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய சகோதர சகோதரிகளினால் நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். சின்ன சங்கடமும் நடக்கும். நிறைய பேருக்கு பொன் குழந்தைகள் பிராப்தம். பெண் குழந்தை இஸ் ஈக்குவல் டு பொன் குழந்தை, அந்த மாதிரி ஒரு கூடிய பிராப்தம் இருக்கிறது. மகாலட்சுமின்னு பெயர் வைக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு புதிய வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மனசுக்கு சந்தோஷம், மிக மிக திருப்தியை, மிக மிக பாசிட்டிவிட்டியை ரொம்ப அதிகமாக காணக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாகும். அந்த செலவை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனாக இருக்கலாம், வெளியிருந்து வரக்கூடிய பணமாக இருக்கலாம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று கண்டிப்பாக இந்த நாள் செலவு பண்ணுவீங்க. குடும்பத்திற்கான தான தர்மங்கள், குடும்பத்தில் பிரயாணங்களுக்கான தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் மன அமைதி கண்டிப்பாக உண்டு. பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் சாதிக்கணும். அவ்வளோதான், வேறு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா குரு மேலே சந்திரன் போகும்பொழுது நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு அது 12 மிகப்பெரிய சக்ஸஸ், மிகப்பெரிய
மேன்மையை காட்டக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். நல்ல விஷயங்கள், மன சந்தோஷமான விஷயங்கள், ஆடம்பரமான விஷயங்கள், எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இன்றைய நாள் முழுக்க முழுக்க சந்தோஷத்தை காண்பீர்கள். நல்ல எண்ணங்கள் பிரதிபலிக்கும். குடுக்கல் வாங்கல்ல பயங்கரமான ஏற்றம் இருக்கும். இன்றைய நாள் பிரயாணத்தின் போது ரொம்ப முக்கியமான நல்ல நட்பு உருவாகும். அந்த நட்பின் மூலியமா உங்கள் லைஃபே நல்ல ஒரு சந்தோஷத்தை காட்டக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும், செயல்படுத்த முடியும். மனசை விட்டு தைரியமாக பேசுவீங்க. அதில் பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாள். தெய்வத்தோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே மேன்மை, எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் மகரம், இரண்டாவது ராசி லக்னம் ரிஷபம், மூன்றாவது ராசி லக்னம் கன்னி. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.